எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். 100 வினாக்கள் விடையுடன். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, ரொம்ப அலட்சியமாக இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. முதல் கேள்வி, அரேபிய கூட்டமைப்பு உருவான இடம். அரேபிய கூட்டமைப்பு உருவான இடம் கெய்ரோ. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் செயற்குழுவின் தலைவர் யாசர் அரஃபத். ஐரோப்பிய குழுமம் உருவான இடம். ஐரோப்பிய குழுமம் உருவான இடம் ஸ்ட்ராஸ்பர்க். தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் டேஸ் உறுப்பினர் உள்ளனர். 28. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1987. டேஸ் நாட்டின் வீழ்ச்சி பனிப்போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதாவது சோவியத் நாட்டின் வீழ்ச்சி பனிப்போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஜெர்மனி முறையாக இணைக்கப்பட்ட ஆண்டு 1990. அடுத்து பாருங்க, இதுக்கு சரியான விடை 1, 3, 4 சரி, 2வது தவறு. ஏன்னா டாக்டர் சன்யாட் சென் நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் வைத்து ஒரு அரசியல் கட்சியை துவக்கினார். 1912இல் கோமிங்டாங் என்னும் தேசிய மக்கள் கட்சி உருவெடுத்தது. அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்ட். அடுத்து 9வது கேள்வி, உலக அரசியலில் 1976களிலும் 1980களின் முற்பகுதியிலும் சோவியத் நாடு மிகுந்த செல்வாக்குடன் திகழ்ந்தது. கூற்று சரி. 1991 டிசம்பர் 31 அன்று நள்ளிரவில் சோவியத் முழுமையாக கலைக்கப்பட்டது. சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? அதாவது சதி என்னும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. 1829. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1829 ரொம்ப ரொம்ப முக்கியம். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தயானந்த சரஸ்வதினா ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். பார்சி இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கம்னா பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ராணடே. எம்ஜி ராணடே. சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அடுத்து,
பிரார்த்தன சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. சரி. இந்த பிரார்த்தனை சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. சரி. ஆனால் இது இரண்டும் தவறு. அப்போ 1, 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி 18வது கேள்வி. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலோக்கத்துடன் ஈடுபட்டது. சரி. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். சரி. ஆனால் இது ரெண்டும் தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை 1, 2 மட்டும் மிகச்சரி. மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு. அதான் சதி. சதி என்னும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க உதவிய இந்தியர். உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க உதவிய இந்தியர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. ரவீந்திரநாத் தாக்கூரின் தந்தை தேவேந்திரநாத் தாக்கூர். தேவேந்திரநாத் தாக்கூர். பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகிச் சென்றவர் கேசவ் சந்திர சென். கேசவ் சந்திர சென். ஆதி பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை நடத்தியவர். ஆதி பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை நடத்தியவர் தேவேந்திரநாத் தாக்கூர். தேவேந்திரநாத் தாக்கூர். இவர் யாரு? ரவீந்திரநாத் தாக்கூரோட தந்தை. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம். டேவ் ஆங்கில பள்ளிகளை தொடங்கிய அமைப்பு ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட வருடம் 1875. அமெரிக்காவில் நிறுவப்பட்ட அமைப்பு பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை இந்தியாவில் நிறுவப்பட்ட இடம் சென்னை. அதில் அடையாறு. ஆரிய சமாஜம் இந்தியாவில் நிறுவப்பட்ட வருடம். ஆரிய சமாஜம் 1875. ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர். ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர். நரேந்திரநாத் தத்தா. அடுத்து பிரம்ம சமாஜமும் பிரார்த்தன சமாஜமும் ஒரே விதமான கருத்துக்களை கொண்டிருந்தது. சரி. பிரம்ம சமாஜம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் நிறுவப்பட்டது. சரி. இது ரெண்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்து பாருங்க.
சுவாமி விவேகானந்தரால் ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டது. மிகச்சரி. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய சீடர். சரி. அவரது கருத்துக்கள் இந்தியர்களிடையே தன்னம்பிக்கையை வளர்த்தது. சரி. ஆனால் உலக சமய மாநாடு லண்டனில் நடைபெற்றது என்பது தவறு. ஏன்னா எங்கே நடைபெற்றது? சிகாகோ, அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில். அப்போ இது தவறப்போ முதல் 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை தொடங்கினார். மிகச்சரி. அவர் அலிகார் முகமதியின் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். கூற்றும் காரணமும் சரி. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? சர் ஜான் கிரடாக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. கல்கத்தா. அடுத்த கேள்வி, பாளையக்காரர் முறை காக்காத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரி. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். சரி. 4வது தவறு. அப்போ முதல் 3 கூற்று சரி. அடுத்த கேள்வி 48. பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. கம்பெனியாரின் நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிர்வினையாக முதலில் யாரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது? பூலித்தேவர். பூலித்தேவர். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் அழைத்த விதம். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் அழைத்த விதம். போலிகார். மதுரை நாயக்கராக கிபி 1529 பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர்கள் டேஸ் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள். விஸ்வநாத நாயக்கர் அரியநாதர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்களுள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் கிழக்கு மற்றும் மேற்கு. டேஸில் நடைபெற்ற போரில் மாபூஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. களக்காடு. களக்காடு. 1761 மேவில் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள், அதாவது நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் டேஸ் கட்டுப்பாட்டில் வந்தன. யூசுப் கான். பூலித்தேவர் இறுதியாக 1767 டேஸ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார்.
கேப்டன் கேம்பல். கேப்டன் கேம்பல். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி. ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் டேஸ் உடன் கூட்டணியை வைத்துக் கொண்டார். ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப். மன்னிக்கவும், தவறா சொல்லிட்டேன். ஹைதர் அலி 58. 57க்கு சி கரெக்டா பார்த்துக்கணும். கரெக்ட். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஹைதர் அலியுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டார். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்தார். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்தார். கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் பெரும் பகை ஏற்பட காரணம் வரி வசூலிப்பதற்கு படைகளை பயன்படுத்தியது. வரி வசூலிப்பதற்கு படைகளை பயன்படுத்தியது. கட்டபொம்மன் கோட்டை ரகசியங்களை கம்பெனிக்காக சேகரித்தவர். ராமலிங்கர். பானர்மென் தாக்குதலில் சுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் கல்லர்பட்டி. கல்லர்பட்டி. திருநெல்வேலிக்கு மிக அருகேயுள்ள கயத்தாறு பழைய கோட்டை முன்பாக இருந்த புளிய மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். திருநெல்வேலிக்கு மிக அருகேயுள்ள கயத்தாறு பழைய கோட்டை முன்பாக இருந்த புளிய மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். பெரிய மருதும் சின்ன மருதுவும் சிவகங்கை முத்து வடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள். மருது சகோதரர்களின் கலகம் பரவாமல் தடுக்க கம்பெனியார் டேஸ் மீது போர் தொடுத்தனர். மைசூர் மலபார் மீது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்ட 73 பேர் மலேயா பினாங்கு நாடு கடத்தப்பட்டனர். சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த பகுதி. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த பகுதி சின்னமலை. திவான் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் டேஸ் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் டேஸ் இணைக்கப்பட்டது. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். 1818 ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? பராசி இயக்கம். பராசி இயக்கம்னா ஹாஜி சரியத்துல்லா. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி வசூலிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடு மியான். டுடு மியான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? சாந்தலர்கள். சாந்தலர்கள். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலூர் புரட்சி ஆகட்டும் வங்கப் பிரிவினை ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. அடுத்தது, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது. சரி. இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். சரி. அப்போ கூற்று காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சில சமயம் ஒரு சில கேள்விகள் தவறாக தான் இருக்கும். நம்ம இது ஹியூமன் எரர் தான். நான் அங்கிருந்து எடுக்கும்போது விடை சரியாக தான் எடுக்கிறேன். இப்படி இந்த மாதிரி 100 கேள்வி கேட்கும், அதாவது ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு கேள்வி படித்து பண்ணும்போது ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்க வேண்டியதான். அதுக்காக நீங்கள் சேனல் பார்க்கலினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் 100 கேள்வினா 99 சரியான கேள்வி பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஒரு கேள்வி தப்பு மட்டும்தான். நம்ம சேனலை பற்றி தப்பாக சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து 80வது கேள்வி. பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. சரி. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தௌலா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ பிளாசி போர் நடைபெற்ற வருடம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. பிளாசி போர்னா 1757 வருடம் ஞாபகம் வச்சுங்க. நாள் கேட்டானா ஜூன் 23. அடுத்து, டேஸ் போருக்கு பின் எல்லையை விரிவாக்கும் பணியை ஆங்கிலேயர் மேற்கொண்டனர். பிளாசி போருக்கு பின். பிளாசி போருக்கு பின். வஹாபி இயக்கம் என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. வஹாபி இயக்கம். வஹாபா கிளர்ச்சியின் விளைவாக 1831 நவம்பர் 6 புர்னியர் நகரில் பெரும் தாக்குதல் நடைபெற்றது. பழங்குடியினர் இந்திய வேளாண்மை சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் இடப்பெயர்வு வேளாண்மை முறையை பின்பற்றினர். 1831-32ஆம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி டேஸ் கிளர்ச்சி ஆகும். கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி. ஜமீன்களை குடியமர்த்துவதற்காக சந்தேலர்கள் ராஜ்மஹால் மலை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அடுத்து 88வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஞ்சியில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி மிக முக்கியமானது. பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. 1857 மே மாதம் 11ஆம் தேதி மீரட்டிலிருந்து தில்லி செங்கோட்டை வரை சிப்பாய்கள் அணிவகுத்து சென்று முகலாய மாமன்னர் 2ஆம் பகதூர் ஷாவை தலைவராக்க கோரிக்கை எழுந்தது. 1857 கிளர்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இருப்பது டேஸ் முற்றுகையாகும். கான்பூர் முற்றுகை. கான்பூர் முற்றுகை. 1858ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து லண்டன் டைம்ஸ் பத்திரிகை செய்தியாளர்
வில்லியம் ஹோவர்ட் ரசல் நீலின் ஆணையின்படி கிளர்ச்சியாளர்களை சந்தித்தார். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா பிரிட்டனுக்கு அதிக அளவில் பெரும்பான்மையாக நீலச்சாயம் அனுப்பி வைத்தது. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 19ஆம் நூற்றாண்டு இந்தியா பிரிட்டன் நீலச்சாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. பிரிட்டனின் தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களை அனுப்பும் ஒரு நாடாக இந்தியா மாற்றம் பெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவையை வழங்கினார். ஏஓ ஹியூம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, வங்காள மக்களின் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கிய ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைபுதீன் கிச்லு. சைபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கல்கத்தா. கல்கத்தா. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது இந்த காணொலியை அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற அத்துணை நண்பர்களும் பாருங்க. நன்றி, வணக்கம்.